இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போட்டியாளர் தர்ஷினி என்பவர் தனது ஊருக்கு பேருந்து இல்லை என தெரிவித்திருந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் அம்மனப்பாக்கம் பகுதியில் இருந்து திண்டிவனத்திற்கு பேருந்து சேவையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சிறுமி தர்ஷினியை வைத்து தொடங்கி வைத்தார். மேலும் பேருந்தில் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று வரை பயணம் செய்து பள்ளி மாணவர்களை பள்ளியில் இறக்கிவிட்டு சென்றார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிஃபத்துல்லா. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள அம்மனம்பாக்கம் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கிராம மக்கள் பேருந்து வசதி கேட்டு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் தர்ஷினி என்பவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அப்பா பாடல் பாடி பிரபலமானார். இந்த பாட்டை கேட்டு டிவிமான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தர்ஷினியிடம் பேசினார். இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சியின் சரிகமா ஹில் சாம்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்த அவர் இந்த நிலையில் தர்ஷினி எங்கள் ஊரில் பேருந்து வசதி இல்லை என அந்த நிகழ்ச்சியில் கூறியிருந்தார். இதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சம்பந்தமாக போக்குவரத்துறை அமைச்சரிடம் பேருந்து சம்பந்தமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் சிவசங்கர் இன்று அம்மனம்பாக்கம் கிராமத்திலிருந்து திண்டிவனத்திற்கு பேருந்து வசதியை தர்ஷினி கையாலே கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அங்கிருந்த அந்த அமைச்சர் அந்த பேருந்தில் தர்ஷினியுடன் சென்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனந்தமக்குளம் கிராமத்தில் தர்ஷினி மற்றும் பள்ளி மாணவர் 28 பேரை இறங்கிவிட்டார். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.